அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளுக்கு பிறகு முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த அடுத்த 7 நாட்கள் ரிஷபராசினியர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட இருக்கு. அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக இந்த முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும், மகரத்தில் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோகிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கிறார். பஞ்சமாதிபதியான புதன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன், புதன் இவர்களால் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் உள்ள ராகு உங்களுடைய எண்ணங்களை பூர்த்தி அடைய செய்து வெற்றி காண வைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த சுப நிகழ்ச்சிகளின் காரணமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலை நிலவ இருக்குதுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்குங்க. இணைந்தவர்கள் சேர வாய்ப்புகளும் உண்டு. உறவினர்கள் வருகையான வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சுக்கிரன் 6ஆம் தேதி ராசிக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்திற்கான அதிபதி தற்போது 8இல் இருப்பது நல்லது தானே. அது மட்டும் இல்லாம அதோடு சுகாதிபதி சூரியன் 9ஆம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரமா ரிஷபராசினியர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு வேலை அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் அவரால் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கூடிய விரைவில் எதிர்பாராத ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. சேமிப்பதற்கு சாத்தியம் இல்லை என்றாலும் கூட கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என்றால் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவுங்க. ஒரு சிலருக்கு தீர்த்தத்தில யாத்திரை கிடைப்பதற்கான அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு இருப்பதால் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது செவ்வாயினுடைய சஞ்சார நிலை அறிவுறுத்தும் பட்சத்தில் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்துக் கொள்வது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானதா அமைஞ்சிருக்கு. அதே போல பிறருடன் தேவையற்ற வாக்குவாதத்தையும் தவிர்க்க வேண்டுங்க. செவ்வாய்க்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தோஷங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முக்கூட்டு கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிப்பதால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் சனி பகவான் சுப பலத்துடன் சஞ்சரிக்கிறாங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் பணிகள்ல உற்சாகத்தை ஏற்படுத்த இருக்குதுங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய சக்திக்கு மீறிய உழைப்பினால் அசதியும் சோர்வும் உண்டாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராகுவும் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறாருங்க. சிறு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த
வாரத்தில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது. குறிப்பாக ரிஷபராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் வேலை இல்லாமல் அவதியுறுபவர்களுக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பது ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கும் கிரகங்களுடைய நிலை தெளிவுபடுத்துது. வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொள்ளலாங்க. வெற்றி எளிதில் கிடைக்குங்க. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் ரிஷபராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு சலுகைகளுடன் கூடிய வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையினருக்கு மிகவும் அனுகூலமான ஒரு மாதமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி, ராகு, சுக்கிரன் சுபபலம் பெற்றுள்ளதால சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருக்குது. உற்பத்தியை திட்டமிட்டு அதிகரித்துக் கொள்ளலாங்க. இதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க. அன்றாட விற்பனையில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்க இருக்குது. புதிய முயற்சிகள்ல அளவோடு முதலீடு செய்யலாங்க. குறிப்பா சில்லறை வியாபாரிகள், நடைபாதை விற்பனையாளர்கள் ஆகியோருக்கு அனுகூலமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. கூடுமான வரைக்கும் கந்து வட்டி வாங்காமல் கையில் உள்ளதை கொண்டு சமாளிங்க. இதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க. பாடுபட்டு சம்பாதிக்கும் பணத்தை வட்டியில் விரயம் செய்ய வேண்டிய அவசியம் இந்த மாதத்தில் இல்லை என்பதால உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. ரிஷபராசி சின்ன மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் மாணவ மாணவிகளுக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டுங்க. படிப்பை தவிர வேறு எதிலும் கவனம் செலுத்த வேண்டாங்க. இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாம ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தந்தையினுடைய உடல்நிலையில் கவனம் தேவைங்க. தந்தை வழி சொந்தங்களால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல தாய் மாமன் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. உணவு மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் செலுத்துவது மிக மிக அவசியமானதா அமைஞ்சிருக்குது. செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பதால செய்யக்கூடிய முயற்சிகள்ல ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லதுங்க. உஷ்ணவியாதிகள் ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தும் என்பதால் உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை தவிர்த்து ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மேலும் சிறப்பு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் என்ன மாதிரியான கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தட்சிணாமூர்த்திக்கு மலர் மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்கள். இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.